சரி. அப்போ நான் வந்து 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ படிக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ வந்து காங்கிரஸ் இப்போ ரெட்டை மாட்டு வண்டி தான் சின்னம். அதில் காமராஜர் வந்து வந்து ஓட்டு கேட்பேன் மாட்டு வண்டியில். ஏன்னா அப்புறம் இது இல்லையா பிடிச்சிங்கன்னா ஓட்டு கேட்பேன். அப்போ வந்து பைசாலாம் கிடையாது. ஓட்டு போடுறாங்க இல்லையா, ஓட்டு போட்டோன்னா 4 இட்லி வடகு சும்மா கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனால் இட்டு வராங்க இல்லையா, ஆள் தேய்ச்சி தான் இட்டு வருவாங்க. இருந்தாலும் அப்போ வந்து எந்த வசதியும் இல்லை. மாட்டு வண்டி, சைக்கிள் இதில் தான் ஓட்டு வருவாங்க. அதான். ஆனால் இந்த மாதிரி அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் அமைதியாக தான் நடந்தது. இப்போ கட்சிகள் வேறுபாடு ஜாஸ்தியாக இருக்குது. எப்போ நெச்சிங்களா இந்த மாதிரி ஆகுது எலெக்ஷனுக்கு? இந்த மாதிரி நெச்சிங்களா எலெக்ஷன் இப்படி ஆகுதுன்ட்டு அந்த மாதிரி இல்லை. இப்போ அமைதியாக நடந்தது, இப்போ அராஜகமாக நடந்தது. வீட்டில் வந்து நிம்மதியா ஓட்டு போட்டுருந்தாரு. இப்போ வீட்லயே அரசியல் 23ஆம் போய் ஓட்டு போடுங்க, எனக்கு யாருக்கு பிடிச்சா அவங்களுக்கு போடுவோம். அதுதான். இதே மாதிரி போடுங்க, அந்த மாதிரி போடுங்க கட்டாயம் கிடையாது. இல்லை, யாருக்கு போடுறேன்னு நிச்சயிச்சா கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசுல எத்தனையோ எலெக்ஷன் பார்த்துட்டேன். அப்படியெல்லாம் அப்போ அரசியல்வாதிங்க எப்படி இருந்தாரு? அரசியல்வாதிங்க வேற, இப்போ வேற. இதெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துருந்தாரு உங்களுக்கு? எதனா தண்ணி வசதி, அந்த வசதி எல்லாம் எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் காமராஜர் பெட்டர். அவர் எல்லாருக்கும் முன்னோடியாக இருந்தார். அதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக பண்ணாங்க அவருடைய இது பார்த்து. அப்போ காசுக்காக ஓட்டு கிடையாது, காசுக்காக ஓட்டு கிடையாது, அன்பு அன்பு பார்த்து அன்புக்காக தான் ஓட்டு. 54 ஜெயிச்சாரு. 57 வந்து அது முதலமைச்சர் ஆனார். 64 திண்டுக்கல் அவர் தோற்றது சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் காலில் வந்து சார் அதோட சகாப்தி முடிஞ்சு அவர் ஜெயிச்சிருப்பார். காரணம் மக்கள் சொல்ல, ஏன்னா அவங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்போ 64 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். டிவியில் போடுறீங்களா?